அன்பின் பிதாவே, இந்த காலை வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஜீவ அப்பம் நானே என்று சொன்னீர். ஆண்டவரே கர்த்தாவே, எங்களை உயிர்ப்பிக்கிற உம்முடைய வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை ஆண்டவரே போஷிக்கிற உம்முடைய கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, என் மாம்சத்தை புசித்து என்னுடைய இரத்தத்தை பானம் அணிகிறவன் என்னில் நிலைத்திருக்கிறான், நானும் அவனில் நிலைத்திருக்கிறேன் என்று சொன்னீர். உம்முடைய வார்த்தையின்படி நாங்கள் உம்மிலே நிலைத்திருந்து கனி கொடுக்க எங்களுக்கு கிருபை செய்யுங்க. இந்த நாளின் வேத தியானத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்க. நீங்க எங்க கூட பேசுங்க. நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். யோவான் 6வது அதிகாரம். இவைகளுக்கு பின்பு இயேசு திபேரியா கடல் எனப்பட்ட கலிலேயா கடலின் அக்கறைக்கு போனார். இவைகளுக்கு பின்பு அப்படின்றப்ப யூதர்கள் இயேசு கிறிஸ்துவை கொலை செய்ய முயற்சி செஞ்சாங்க. அப்ப அவர் தன்னை குறிச்சு அவங்க கிட்ட பேசுறாங்க. தேவனிடத்திலிருந்து வந்த தேவனுடைய குமாரன்றதுக்கு எதெல்லாம் சாட்சியா இருக்கு அப்படின்றத பேசிட்டு அதுக்கப்புறம் திபேரியா கடல் எனப்பட்ட கலிலியா கடலுக்கு பக்கத்துல போறார். அவர் வியாதிக்காரரிடத்தில் செய்த அற்புதங்களை திரளான ஜனங்கள் கண்டபடியால் அவருக்கு பின் சென்றார்கள். அவருக்கு பின்னாடி ஒரு திரள் கூட்ட ஜனங்கள் போறாங்க. ஏன்னா அவங்க அற்புதங்களை பார்க்கும்போது அத வியாதியஸ்தர் சுகமாகிற அந்த அற்புதத்தை பார்த்து அவருக்கு பின் சென்றார்கள். இயேசு மலையின் மேல் ஏறி அங்கே தம்முடைய சீஷருடனே கூட உட்கார்ந்தார். ஒரு மலை மேல ஏறி அவரோடு கூட சீஷர்களும் கூட இருந்தாங்க. உட்கார்ந்து அவங்களோட பேசிக்கிட்டு இருந்தார். அப்பொழுது யூதருடைய பண்டிகையாகிய பஸ்கா சமீபமாய் இருந்தது. அந்த பஸ்கா பண்டிகையை குறித்து யாத்ராகமும் 12வது அதிகாரம் 1-11 வரைக்கும் உள்ள வசனத்துல எப்படி இந்த பஸ்கா பண்டிகையை கொண்டாடணும் அப்படின்னு போட்டிருக்கு. இஸ்ரவேல் மக்கள் எகிப்துல இருந்து விடுதலையாகி கானானுக்கு போகும்போது அவங்க கொண்டாட வேண்டிய அந்த பண்டிகையை, விடுதலை பெற்ற பின்பு கொண்டாடுகிற பண்டிகைய இந்த பஸ்கா பண்டிகை அந்த விடுதலையை நினைவு கூறும்படி செய்கிறது. அந்த பண்டிகையை குறித்து அங்க நம்ம தெரிந்து கொள்ளலாம். அது எப்படி கொண்டாடுவாங்க, என்ன செய்யணும் அப்படின்றது அந்த பகுதியில சொல்லப்பட்டிருக்கு. இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து திரளான ஜனங்கள் தம்மிடத்தில் வருகிறதை கண்டு, ஒரு திரள் கூட்ட ஜனங்கள் இயேசுவை இப்ப தேடி வர்றாங்க, அதை பார்க்கிறாரு. பிலிப்புவை நோக்கி, இவர்கள் சாப்பிடத்தக்க அப்பங்களை எங்கே கொள்ளலாம் என்று கேட்டார். பிலிப்பு இயேசு கிறிஸ்துவுக்கு பின் சென்ற சீடர்கள்ல ஒருத்தர். அவர்கிட்ட ஆண்டவர் கேட்கிறாரு, இவங்கெல்லாம் சாப்பிடணும்னா அப்பங்களை எங்க வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறார். இதே மாதிரி ஒரு சம்பவம் மார்க்கு சுவிசேஷத்துல இதே சம்பவம் 6வது அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அதுல 36வது வசனம், புசிக்கிறதற்கு இவர்களிடத்தில் ஒன்றுமில்லை, ஆகையால் இவர்கள் சுற்றிலும் இருக்கிற கிராமங்களுக்கும் ஊர்களுக்கும் போய் தங்களுக்கான அப்பங்களை வாங்கி கொள்ளும்படி இவர்களை அனுப்பிவிட வேண்டும் என்றார்கள். சீஷர்கள் அங்க இவங்களை அனுப்பி விட்டுருங்க, அவங்க பக்கத்துல இருக்க கிராமங்கள்ல போய் வாங்கிக்கிடட்டும், சாப்பாடு வாங்கி சாப்பிடட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நம்ம எதுவும் செய்ய வேண்டாம், அவங்க பிரச்சனைய அவங்களே பார்த்துக்கிடட்டும், அவங்களோட தேவைகளை அவங்களே சந்திக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சீஷர்கள் அங்க சொல்றத பாக்குறோம். ஒண்ணு. இப்ப அடுத்து என்னன்னா, பிலிப்பு என்ன சொல்றான்னா 6வது வசனம், தாம் செய்ய போகிறதை அறிந்திருந்தும் அவர்களை சோதிக்கும்படி இப்படி கேட்டார். தான் என்ன செய்ய போறோம் அப்படின்றது இயேசு கிறிஸ்துவுக்கு நல்லா தெரியும். அதை தெரிஞ்சிருந்தா கூட அவங்கள டெஸ்ட் பண்றதுக்காக இப்படி ஒரு கேள்வியை கேட்டார். இப்போ ஒரு பிரச்சனை இருந்துச்சுன்னா அதுக்கு எப்படி அவங்க தீர்வு சொல்லுவாங்க அவங்க அப்படின்றத டெஸ்ட் பண்றதுக்காக இப்ப ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கு.
இவங்க சாப்பிட்றதுக்கு அப்பத்துக்கு எங்க வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்கப்பட்டிருக்கு. இப்ப பிலிப்பு அவருக்கு பிரதியுத்தரமாக, இவர்களில் ஒவ்வொருவனும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கொண்டாலும் 200 பணத்துக்கு அப்பங்களும் இவர்களுக்கு போதாதே என்றான். இவனோட பதில் என்னன்னா, ஒவ்வொருத்தரும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்தா கூட 200 பணத்துக்கு வாங்கினாதான் அது கூட பத்தாம போயிரும். அப்ப அந்த பிரச்சனைய பணத்தை வச்சு சால்வ் பண்ணலாமா, தீர்வு கண்டுபிடிக்கலாமா அப்படின்னு அவன் ட்ரை பண்றான். இந்த 200 பணம்ன்றது ஒரு 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 மனுஷனோட 8 மாத சம்பளம். அவ்வளோ பணம் இருந்தா தான் அந்த தேவையை சந்திக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பதில் சொல்றான். பிரச்சனைய பணத்தின் மூலம் எப்படி தீர்வு கண்டுபிடிக்கிறது அப்படின்னு அவன் யோசிக்கிறான். மாம்சீகமா செயல்படுகிறத பார்க்கிறோம். அப்பொழுது அவருடைய சீசரில் ஒருவனும் சீமோன் பேதுருவின் சகோதரனாகிய அந்திரேயா அவரை நோக்கி, இப்ப அடுத்து அந்திரேயா பதில் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, இங்கே ஒரு பையன் இருக்கிறான், அவன் கையில் 5 வார்கோதுமை அப்பங்களும் 2 மீன்களும் உண்டு. ஆனாலும் அவைகள் இத்தனை ஜனத்துக்கு எம்மாத்திரம் என்றான். ஒரு பையனை கூப்பிட்டு 5 அப்பம் 2 மீன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா இந்த ஜனங்களை பார்க்கும்போது இது பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அப்ப அந்திரேயா தான் ஏதாச்சும் ஒண்ணு செஞ்சு இந்த தேவையை சந்திக்கணும், தான் செயல்படணும் அப்படின்னு சொல்லிட்டு தேடி கண்டுபிடிச்சு ஒரு பையனை கூட்டிட்டு வர்றான். கூட்டிட்டு வந்து 5 அப்பம் 2 மீனை, ஆனா இவ்வளோ பெரிய ஜனங்களுக்கு இது போதாதே அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய முயற்சியினால இந்த பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு அவன் முயற்சி செய்கிறான். ஆனா முடியாது அப்படின்ற பதிலையும் அவரே சொல்றத பார்க்கிறோம். இயேசு ஜனங்களை உட்கார வையுங்கள் என்றார். இதெல்லாம் கேட்ட பிறகு ஜனங்களை உட்கார வைங்க அப்படின்றார். அந்த இடம் மிகுந்த புல்லுள்ளதாய் இருந்தது. பந்தி இருந்த புருஷர்கள் ஏறக்குறைய 5000 பேராய் இருந்தார்கள். புருஷர்கள் மட்டும் 5000, குழந்தைகள் பெண்கள் இதெல்லாம் சேர்த்தா கிட்டத்தட்ட 20,000 வரலாம். அவ்வளோ பேர் அந்த இடத்துல உட்கார்ந்து இருந்தாங்க, உட்கார வச்சாங்க. இயேசு அந்த அப்பங்களை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி சீசர்களிடத்தில் கொடுத்தார். இப்ப அந்த பிரச்சனைக்கு தீர்வு எப்படி இயேசு கிறிஸ்து செய்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இந்த அந்திரேயா கூட்டிட்டு வந்த அந்த பையன்கிட்ட இருந்த அந்த வார்கோதுமை அப்பங்களை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி தேவனுக்கு நன்றி சொல்லி சீசர்களிடத்தில் கொடுத்தார். அப்ப நம்மளும் கூட நம்மளோட பிரச்சனைகளை, நம்மளோட தேவைகளை ஆண்டவரிடத்துல சொல்லும்போது அதுல ஆண்டவரோட ஆசீர்வாதமும் ஆண்டவரோட வல்லமையும் வெளிப்படும் போது அற்புதம் நடக்கும். நம்மளா முயற்சி செய்யக்கூடாது, நமக்கு தெரிந்த வழிகள்ல தீர்வு கண்டுபிடிக்க கூடாது. பிலிப்பு மாதிரி பணத்தை வச்சு அந்த தீர்வு கண்டுபிடிக்கலாமா அப்படின்னு ட்ரை பண்ணக்கூடாது. பண்ணாம ஆண்டவருடைய கரத்துல முழுவதுமா ஒப்பு கொடுக்கும்போது கர்த்தரோட ஆசீர்வாதமும் வல்லமையும் அதுல வெளிப்படும். இயேசு கிறிஸ்து அந்த அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி சீசர்களிடத்தில் கொடுத்தார். சீசர்கள் பந்தி இருந்தவர்களுக்கு கொடுத்தார்கள், உட்கார்ந்திருந்த ஜனங்களுக்கு அதை கொடுத்தாங்க. அப்படியே மீன்களையும் அவர் எடுத்து அவர்களுக்கு வேண்டிய மட்டும் கொடுத்தார். அப்பத்தையும் எடுத்து மீனையும் எடுத்து அவங்களுக்கு கொடுத்தார். அவர்கள் திருப்தி அடைந்த பின்பு திருப்தியா சாப்பிட்டாங்க. ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்து அவங்க திருப்தி அடையும்படி செய்தார். ஆனா அங்க அந்திரேயா சொன்னாரு, இத்தனை ஜனங்களுக்கு எம்மாத்திரம் அப்படின்னு சொன்னாரு. ஆனா இப்ப என்ன நடந்திருக்குன்னா, திருப்தி அடைகிற அளவுக்கு அது பெருக பண்ணினார். அவர் தம்முடைய சீசர்களை நோக்கி, ஒன்றும் சேதமாய் போகாதபடிக்கு மீதியான துணிக்கைகளை சேர்த்து வையுங்கள் என்றார். மீதியானத எதுவும் சேதம் அடைஞ்சு போயிடக்கூடாது, வீணா போயிடக்கூடாது,
மீதம் உள்ளதை சேர்த்து வைங்கன்னு சொன்னார். அந்தபடியே அவர்கள் சேர்த்து வார்கோதுமை அப்பங்கள் 5 அவர்கள் சாப்பிட்டு மீதியான துணிக்கைகளினாலே 12 கூடைகளை நிரப்பினார்கள். மீதம் உள்ளதே 12 கூடை இருந்தது. எல்லாம் சாப்பிட்டு முடிச்சு திருப்தியா சாப்பிட்டு மீதத்தை 12 கூடைகள் எடுக்கிற அளவுக்கு அதை பெருக பண்ணினார். இயேசு செய்த அற்புதத்தை அந்த மனுஷர் கண்டு, மெய்யாகவே இவர் உலகத்தில் வருகிறதான தீர்க்கதரிசி என்றார்கள். இந்த அற்புதத்தை பார்த்த உடனே ஜனங்கள் இவர் உலகத்தில் வருகிற தீர்க்கதரிசி அப்படின்னு ஏன் சொன்னாங்க அப்படின்னா, உபாகமம் 18வது அதிகாரம் 15வது வசனத்துல, உன் தேவனாகிய கர்த்தர் என்னை போல ஒரு தீர்க்கதரிசியை உனக்காக உன் நடுவே உன் சகோதரிலிருந்து எழும்ப பண்ணுவார், அவருக்கு செவி கொடுப்பீர்களாக அப்படின்னு சொல்லிட்டு மோசே அங்க சொல்லுகிறத அங்க வாசிக்கிறோம். அந்த ஏற்கனவே இவங்களுக்கு சொல்லப்பட்ட அந்த வார்த்தையின்படி ஒரு தீர்க்கதரிசி வருவாரு அப்படின்றது அவங்களுக்கு தெரியும். அதனாலதான் வருகிறதான தீர்க்கதரிசி என்றார்கள். ஆதலால் அவர்கள் தம்மை ராஜாவாக்கும்படி பிடித்து கொண்டு போக மனதாயிருக்கிறார்கள் என்று இயேசு அறிந்து மறுபடியும் விலகி தனியே மலையின் மேல் ஏறினார். இப்போ இவங்க அந்த ஜனங்கள் தன்னை ராஜாவா வாக்கும்படி ஏன்னா அவங்க ரோமர் கீழே அடிமை இருந்தாங்க. இப்ப ராஜாவா நமக்கு இயேசு கிறிஸ்து வந்துருவாரு, அந்த ரோமர்கள்ட்ட இருந்து நம்ம விடுதலை பெற்றோம் அப்படின்னு அவங்க எதிர்பார்த்தாங்க. அதனால அவரை ராஜாவாக்கணும்னு நினைச்சாங்க. அப்ப அதை அறிந்து மனுஷனுக்குள்ள இருக்கிற சிந்தனைகளை கூட ஆண்டவர் அறிந்திருக்கிறார். அதனால அறிந்து மறுபடியும் விலகி அப்படின்னு சொல்லியிருக்கு. ஏற்கனவே 5வது அதிகாரம் 13வது வசனத்துல நம்ம வாசித்து பார்த்தோம்னா, அங்க திரளான கூட்ட ஜனங்கள் இருந்தாங்க. அப்ப இயேசு அந்த இடத்துல அவங்கள விட்டு விலகி இருந்தார் அப்படின்னு வாசிக்கிறோம். இங்கேயும் அது மாதிரி மறுபடியும் விலகி தனியே மலையின் மேல் ஏறினார். தேவ சித்தத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்து ஆண்டவர் தேவனுக்கு எதெல்லாம் சித்தமானதோ அதை மாத்திரம் அவர் செய்து வந்தாரு. தன்னுடைய பெருமை இதெல்லாம் வெளிப்படும்படியா எதையும் இயேசு கிறிஸ்து செய்யல. மறுபடியும் விலகி போய் மலை மேல இருந்தார், அப்படி ஏறினார், தனிமையா போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். அப்ப இந்த நாள்ல என்ன கற்றுக்கொண்டோம் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து ஒரு மலை மேல இருந்தாரு. அப்ப திரளான ஜனங்கள் வந்தாங்க. தான் செய்ய போகிறத அறிந்திருந்தா கூட இவங்க என்ன சொல்றாங்க, விசுவாசமா செயல்படுறாங்களா அப்படின்றத டெஸ்ட் பண்றதுக்காக இவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு அப்பம் எங்க வாங்கலான்னு கேட்டாங்க. மார்க் 6வது அதிகாரம் 36வது வசனத்துல சீசர்கள் என்ன சொன்னாங்கன்னா, அவங்களுக்கு வேணுங்கிறத அவங்களே பார்த்துக்கிடட்டும், சீக்கிரமா அனுப்பி விட்டுருங்கன்னு சொன்னாங்க. ஒண்ணு, அந்த பிரச்சனைக்கு தீர்வு சொல்லாம அவங்கள அனுப்பி விட்டுருவோம்னு சொன்னாங்க. 2வது இங்க பிலிப்பு என்ன சொல்றாருன்னா, 200 பணத்துக்கு வாங்கினாலும் அது பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. பணத்தை வச்சு அந்த பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு முயற்சி செய்கிறாரு. ஆனா அது தீர்வு இல்லை. அடுத்ததா பேதுருவோட சகோதரனாகிய அந்திரேயா சொல்றாரு, இங்க ஒரு பையன் இருக்கான், அவங்கிட்ட 5 அப்பம் 2 மீன் இருக்கு, ஆனா இந்த ஜனங்களுக்கு அது பத்தாது அப்படின்னு சொல்றாரு. ஏதோ ஒண்ணு செஞ்சு நான் அந்த பிரச்சனையை தீர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்திரேயா ட்ரை பண்றாரு. அதுவும் தோல்விதான். ஆனா இயேசு கிறிஸ்து அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறாரு. அந்த அப்பத்தையும் மீனையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி தேவனுக்கு நன்றி சொல்லி அதை ஆசீர்வதிச்சு கொடுக்கும்போது அந்த ஜனங்கள் அங்க உட்கார்ந்து இருந்தாங்க. பந்தியில இருந்த எல்லா ஜனங்களும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தாங்க. மீதம் உள்ள அப்பங்களை 12 கூடை நிறைய எடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. இந்த அற்புதத்தை பார்த்த ஜனங்கள் இவர் தான் உலகத்துல வருகிறதான தீர்க்கதரிசி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஆனா அவங்க ராஜா வாக்கணும் அப்படின்றதுக்காக இயேசுவ ராஜா வாக்கணும்னு மனதுல நினைச்சாங்க. அதை அறிந்து இயேசு அவங்கள விட்டு விலகி
தனிமையான ஒரு இடத்துக்கு போனாரு, மலை மேல ஏறினார் அப்படின்றத தியானிச்சோம். இப்ப நம்ம ஜெபம் பண்ண போறோம். அன்பின் பிதாவே, இந்த நாள்ல நாங்க கற்றுக்கொண்ட அந்த வேத பகுதிக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்களா எங்களோட பிரச்சனைகளை தீர்த்து கொள்ள முயற்சி செய்யக்கூடாது. ஆண்டவரே, உம்மிடத்துல ஆண்டவரே எங்களுடைய பிரச்சனைகளை சொல்லி நீங்க செய்கிற அற்புதத்தை ஒவ்வொரு சூழ்நிலையிலும் பார்த்து உம்மை ஸ்தோத்தரிக்க எங்களுக்கு கற்றுத்தாங்க. விசுவாசத்துல நாளுக்கு நாள் பலப்பட கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே, இன்றைக்கும் நீ ஜீவனுள்ள தேவனாயிருக்கிறீர். உம்மால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை ஆண்டவரே. நீ சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் ஆண்டவரே. அப்பா, உம்மை போல ஆண்டவரே நாங்களும் கூட ஆண்டவரே வாழத்தக்கதான கிருபையை தாங்க ஆண்டவரே. அப்பா, பேர் புகழுக்கென்று இல்லாம தனித்திருந்தத நாங்க வாசித்தோம். அது போல ஆண்டவரே நல்ல இருதயத்தை எங்களுக்கு தாங்க. சுய மேன்மைக்காக எதையும் செய்யாம தேவ சித்தம் நிறைவேறும்படியா எங்களை முற்றிலுமா இந்த காலை வேளையில அர்ப்பணிக்கிறோம். இந்த நாள்ல சுவிசேஷ பணியை செய்கிற ஒவ்வொருவரையும் கரத்தில் எடுத்து பயன்படுத்துங்க. அநேகர் சத்தியத்தை அறிந்து விடுதலை பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க. நாங்களும் ஆண்டவரே தேவனுடைய ராஜ்ய கட்டுமான பணியில எங்களால் இயன்றதை செய்ய கர்த்தர் கிருபை தாங்க. எல்லா துதி கன மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். God bless you.